வெளிப்படை உண்மைகள் பாடத்தில் ஒட்டுமொத்தமாக 5 வெளிப்படை உண்மைகளை படிக்க போறோம். வெளிப்படை உண்மைகள் கணிதத்தில் நிரூபிக்கப்பட்ட சில உண்மைகளை தான் நம்ம இந்த இடத்துல படிக்க போறோம். முதலாவது வெளிப்படை உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். ஒரே கணியத்திற்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். இந்த வேர்டை கேட்கும்போது சில நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். விடயம் என்ன சொல்றாங்க அப்படின்றது சிம்பிளா பார்ப்போம். ஒரு டாஃபியும் ஒரு சாக்லேட்டும் விலையில் சமன். இதுதான் உங்களுக்கு தரப்பட்டுள்ள தரவு. நான் சொல்றேன், ஒரு டாஃபியும் சாக்லேட்டும் விலையில் சமன். அதே மாதிரி ஒரு சாக்லேட்டும் ஒரு பேனையும் விலையில் சமன். தரப்பட்டுள்ள 2 சமனான விடயங்கள் இவைதான். டாஃபியும் சாக்லேட்டும் சமன், அடுத்து சாக்லேட்டும் பேனையும் சமன். இதிலிருந்து நம்ம மறைமுகமா இன்னொரு உண்மை நமக்கு வெளியே வருகிறது பாருங்க. டாஃபியும் பேனாவும் ஒன்றுக்கொன்று சமனா இருக்குமா இல்லையா? இரண்டுமே சமனா தானே இருக்கும். ஏன்னா டாஃபியும் சாக்லேட்டும் சமன், சாக்லேட்டும் பேனையும் சமன். அதன்படி மறைமுகமாக இதிலிருந்து வெளிப்படை உண்மையாக நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா, அந்த 3ஆம் இடத்து தொடர்பு பெருமானங்களும் ஒன்றுக்கொன்று சமன். இப்போ டாஃபி 5 ரூபானா சாக்லேட்டும் 5 ரூபாய். இந்த இடத்துல சாக்லேட் 5 ரூபானா இந்த இடத்துலயும் அதே 5 ரூபாய். சாக்லேட்டும் பேனையும் சமனான விலைகள் தானே, பேனையும் சமனான விலை. இதிலிருந்து தான் நம்ம தரப்பட்டுள்ளது இவங்க 2 பேருக்கு பற்றியதுதான். இதிலிருந்து நம்ம தான் கண்டுபிடித்து எடுக்கிறோம், ஒரு டாஃபியும் ஒரு பேனையும் விலையில் சமனாக இருக்கும். இதுதான் ஈஸியா நம்ம வெளிப்படை உண்மைகளை விளங்கிக் கொள்றதுக்கான மெத்தட். ஒரே கணியத்திற்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். ஒரே கணியம்னா என்ன பாருங்க, இது 2லயுமே காமனா வர்றது சாக்லேட் தான். அந்த சாக்லேட்டை வைத்துதான் நம்ம 2 பேரையுமே ஒப்பிட போறோம், கம்பேர் பண்ண போறோம். டாஃபியும் சாக்லேட்டும் சமன்னா, உதாரணத்துக்கு இவர் 5 ரூபானா இவரும் 5 ரூபாய். இந்த இடத்துல சாக்லேட் 5 ரூபானா இங்கேயும் அதே சாக்லேட் தானே நம்ம கருதி கொள்றோம், 5 ரூபாய். அது பேனையின் விலைக்கு சமன், பேனையும் 5 ரூபாய். இதிலிருந்து நம்ம கண்டுபிடித்து எடுக்கிற வெளிப்படை உண்மை, டாஃபியும் பேனையும் ஒன்றுக்கொன்று விலையில் சமனாக இருக்கும். இது நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்துற உதாரணங்களை வைத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நம்ம வினாக்கள்ல என்ன மாதிரி வரும் அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், கணியங்கள். கணியங்கள்னா என்னன்னா, நீளம், நீளம் ஒரு கணியம், அகலம் ஒரு கணியம், உயரம் ஒரு கணியம், கனவளவு ஒரு கணியம். அதாவது அதனை நம்ம அளந்து எடுக்கக்கூடியதாக இருக்கணும். கணியங்கள்னா என்னன்னா, கணித அளவீடுகள் அல்லது அளவீட்டு உபகரணங்களை வைத்துக்கொண்டு அவற்றினை அளந்து அவற்றினுடைய பெறுமதியை சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய பெருமானங்கள் தான் கணியங்கள்னு சொல்லுவோம். நிறை ஒரு கணியம், திணிவு ஒரு கணியம், உயரம், நீளம், அகலம், கனவளவு, பரப்பளவு, மேற்பரப்பளவு, இதெல்லாமே கணியங்களுக்குள்ளதான். வெப்பநிலை, நிறைய கணியங்கள் அடங்கும். கணியம்ன்றது அதான், நிலம், அகலம், உயரம், நிறைய விடயங்கள் கணியங்களுக்குள்ள அடங்கும். இப்ப கணியங்கள்னு யூஸ் பண்றதுனால அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். கணித அடிப்படையில் அளந்து அதற்குரிய உண்மை பெருமானத்தை எடுக்கக்கூடிய விடயங்களை தான் நம்ம கணியங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல பார்ப்போம். இதுல வெளிப்படை உண்மை ஒன்று நம்ம எந்த இடத்துல பயன்படுத்த போறோம். ஏபியும் பிசியும் சமன் என ஒரு தரவு தரப்பட்டுள்ளது. இது ஒரு தரவு, சரியா? வினாவில் தரப்பட்டுள்ள பெருமானத்தை பெருமதிகளை தரவுன்னு சொல்லுவோம். ஏபியும் பிசியும் சமன்னு சொல்லி இருக்காங்க. இரண்டாவதா என்ன தரப்பட்டுள்ளது? பிசியும் சிடியும் சமன்னு தரப்பட்டுள்ளது. இவரும் சமன்னு தரப்பட்டுள்ளது. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? மூன்றாவதாக இன்னொரு விடயம் கண்டுபிடிக்கலாம். திரும்ப சொல்றேன் பாருங்க. இவரும் சமன்னு முதல்ல ஒரு தரவு தந்திருக்காங்க. அடுத்தது பிசியும் சிடியும் சமன்னு தந்திருக்காங்க. நம்ம இந்த சாக்லேட், டாஃபி, பேனையை வைத்து செய்தோம் தானே, அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம எழுதலாம். ஏபி பிசிக்கு சமன், பிசி சிடிக்கு சமன்னா இவங்க 2 பேரும் ஒன்றுக்கொன்று சமனாதானே இருக்கும். ஏபியும் சிடியும் சமனாக தான் இருக்கும். இதற்கு காரணம், இந்த பிராக்கெட்குள்ள காரணம் நீங்க எழுதணும். வெளிப்படை உண்மை ஒன்று. காரணம் வெளிப்படை உண்மை ஒன்று. வெளிப்படை உண்மை ஒன்று என்ன சொல்றாரு? ஒரே கணியத்திற்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். அதாவது ஏபியும் பிசியும் சமன் முதல்ல தரப்பட்டிருக்கிறது, பிசியும் சிடியும்
சமன் இரண்டாவது தரப்பட்டுள்ளது. ரெண்டுக்கும் காமனா யார் வரா? பிசி. அவரை விட்டுட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏபியும் சிடியும் ஒன்றுக்கொன்று சமனாக இருப்பார். வெளிப்படை உண்மை ஒன்றின் அடிப்படையில். வே உ ஒன்று. வெளிப்படை உண்மை ஒன்று. பிரித்து எழுத தேவையில்ல. வேணா ஊனா ஒன்று அப்படின்னு எழுதினீங்கன்னா போதும். இதுதான் வெளிப்படை உண்மைகளை பயன்படுத்தி வினாக்களுக்குரிய விடைகளை கண்டுபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த வினாவுல கோணங்கள் சம்பந்தப்படுத்தி வெளிப்படை உண்மை ஒன்றை நிரூபிக்க போகிறோம். தரப்பட்டுள்ள தரவுகள் PQT கோணம் PQTயும் கோணம் TQSம் சமன். இது ஒரு தரவில் தரப்பட்டுள்ளது. வினாவிலேயே தரப்பட்டுள்ள விடயத்தை தரவுன்னு சொல்லுவோம். நம்மளா கண்டுபிடித்து இருக்கிற விடயத்துக்கு நம்ம கட்டாயம் ரீசன் எழுதி காட்டணும். அதே மாதிரி TQS இவரு SQRற்கு சமனாக இருக்கும். இதுவும் தரவுதான். இதிலிருந்து வெளிப்படை உண்மை ஒன்றின் மூலம் ஏனைய 2 சமனான கோணங்களை கண்டுபிடிக்க வேண்டும். PQT TQS சமன் என தரவு தரப்பட்டுள்ளது. TQS SQR சமன் என இன்னொரு தரவு தரப்பட்டுள்ளது. இதிலிருந்து வெளிப்படை உண்மை ஒன்றிற்கமைய ஏனைய சமனான கோணங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். PQT எனப்படுகிறது இந்த கோணம். இந்த கோணமும் TQS சிவப்பு நிறத்தில் TQSம் சமன் என தரப்பட்டுள்ளது. இரண்டாவது தரவு TQS இதே கோணமும் SQR இதுவும் சமன் என தரப்பட்டுள்ளது. முதல்ல தரப்பட்டுள்ளது இவரும் சமன். இரண்டாவது தரப்பட்டுள்ளது இந்த கோணமும் சமன். இதிலிருந்து மறைமுகமாக மூன்றாவது சமனான கோணங்களை கண்டுபிடித்து எடுக்கலாம். PQT யும் SQRம் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். இதற்கு காரணம் வெளிப்படை உண்மை ஒன்று. சமமான ஒரே கணியத்திற்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமன் என நிறுவி எடுக்கலாம்.